வணக்கம் சார். தேங்காய் எண்ணெயும் கடல் எண்ணெயும் ரேஷன் கடையில கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அதை ஏன் இன்னும் அரசாங்கம் அமல்படுத்தாம இருக்காங்க? இந்த அரசியல்வாதிகள் ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் தமிழ்நாட்டு விவசாயி வேணும். ஆனா மானியம் கொடுக்கறது மலேசிய விவசாயி கொடுப்பாங்க. எல்லா பொருளும் இந்தியாவில் தயாரிக்கணுங்கிறாங்க. எல்லா பொருளுக்கும் தற்சார்பு இந்தியா வேணுங்கிறாங்க. இந்தியாவில் தற்சார்பாத்து உற்பத்தி பண்ணணுங்கிறாங்க. ஆனா உள்நாட்டுல தேங்காய் விளையுது, நிலக்கடலை விளையுது, அதையெல்லாம் கொள்முதல் பண்ணுங்க. அதுக்கு விலை கிடைக்காம விவசாயி தினசரி செத்துக்கிட்டு இருக்கிறான், விவசாயத்துட்டு வெளியேறிட்டு இருக்கிறான். அதையே கொள்முதல் பண்ணி நியாய விலை கடைகள்ல மானியம் கொடுத்து வியுங்கன்னு சொன்னா விற்க மாட்டாங்க. மலேசியாவில இருந்து பாமாயில 1 லிட்டர் 100 ரூபாய்க்கு வாங்கி 25 ரூபாய்க்கு ரேஷன் கடையில கொடுக்குறாங்க. 1 லிட்டருக்கு 75 ரூபா மானியம். இப்படி மானியமா கொடுக்கற தொகை மட்டும் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 3000 கோடி யாருக்கு போகுது? மலேசிய விவசாயிக்கு, இந்தோனேசிய விவசாயிக்கு போகுது. உள்நாட்டை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளை இவர்களை வாழ வைக்கவே மாட்டார்கள். விவசாயிகள் ஒன்றுபட்டு குரல் கொடுத்தால் மட்டும்தான் இதற்கு சாத்தியம்.